கோவை தெற்குல செந்தில் பாலாஜி போட்டிடுறாரு, நம்ம தம்பி வந்து பேரறிவாளன் போட்டிடுறாரு. என் மகன் வந்து தாயின் மார்ல கறந்த பால்வோட தூயவன். எங்க பிள்ளைகள் எல்லாருமே களங்கம் இல்லாதவங்க. ₹1 லஞ்சம் வாங்கினோம், வாக்குக்கு காசு கொடுத்தோம், ஊழல் செஞ்சோம், எந்த குற்றச்சாட்டு இல்லை. என் மேல 276 வழக்கு இருக்கு. 266 மேல கொள்ளையடிச்சனா, கொலை பண்ணனா, என்ன பண்ணேன்? மக்களுக்காக போராடினேன், பேசினேன். என் பிள்ளை பேரறிவாளன் வழக்கு இருக்கு, சிறைக்கு போயிருக்கான். போராடி மக்களுக்காக ஊழல் செஞ்சு லஞ்சம் பெற்று இல்லை. இப்போ நேர்மையான வாக்காளனை தான் தேடணும். என் மக்கள் எப்பவும் நல்லதை தேடுவாங்க, சரியானது செய்வாங்க. என் மகன் ஜெயிப்பான். பரிசு பொருட்கள் அதிக அளவுல கொடுக்குறதுக்கு பரிசு பொருள் பாத்தீங்கன்னா அதிக அளவுல கொடுக்குறாங்க. வாங்கிக்கங்க, வாங்கிங்க. அண்ணன் என்ன சொல்றீங்க? ஆனா தற்சார்பு பொருளாதாரம் பத்தி வந்து நிறைய பேசிருக்கீங்க, நிறைய இதை முன் வச்சிருக்கீங்க. ஆனா ஏற்கனவே தமிழகம் நீங்க சொல்ற மாதிரி நீங்களும் அதையே சொல்லிட்டீங்க, 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கு அப்படிங்க. 10 லட்சம் கோடி கடன்ல இருக்குங்கிறதையும் சொல்லிட்டீங்க. இதை மீட்கிறதுக்கு என்ன மாதிரி திட்டங்கள் வச்சிருக்கீங்க? அது வந்து நீங்க சொன்ன அண்ணன் இப்படி சொல்றாரு. அது என்னன்னா, முகேஷ் அம்பானி 1 லட்சம் கோடி திவாலாயிருச்சுன்னு போயிட்டாப்ல, மஞ்சள் நோட்டீஸ். என் அரசு திவாலாயிருச்சுட்டு வந்து சட்டசபையில் தீர்மானம் போட்டு ஒரு மஞ்சள் அறிக்கை கொடுத்துட்டு போயிடுவேன். ஏற்கனவே இருந்தவன்ட்ட வாங்கிக்க, இதுக்கு அந்த கடனுக்கு நான் பொறுப்பு இல்லை. என் மக்களை கடன் சுமலித்து வட்டி கட்டிட்டு வீழ்த்த முடியாது. இவங்க வாங்கி ஒரு நலத்திட்டத்தை கூட நிறைவேற்றல. கல்வித்தரத்தையோ, மருத்துவத்தையோ, போக்குவரத்து, குடிநீர் விநியோகத்து, மின் உற்பத்தி விநியோகத்து தரப்படுத்தலை, தடை செய்யலை. அப்படிங்கும்போது அந்த கடன் தெண்டமாக வாங்கி இந்த இலவச ஃப்ரீ ஸ்கீம் கொடுத்து ஏமாற்றி ஆட்சிக்கு வரதில்லை, கடன்கார நாடாகிட்டு போயிட்டான். இப்போ நான் வந்து முடிஞ்ச வரை கட்டுவேன். இனி நான் வந்து கையெழுத்து போட்டு வாங்குற ₹1 நான் பொறுப்பு. அது எனக்கு பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்திக்கணும்னு தெரியும். ஏன்னா நான் வேளாண்மை சார்ந்த தற்சார்பு பசுமை பொருளாதாரத்துக்கு போனதுனால கணக்கில்லாத செல்வத்தை நான் அதில் ஈட்டிக்கிற முடியும். உங்களுக்கு தெரியும், நான் உலகத்துக்கு சோறை ஏற்றுமதி செய்கிற அளவுக்கு நான் எனக்கு திட்டம் இருக்கு. ஏன்னா நிலையான பொருளாதாரமும் எல்லாருக்குமான வேலை வாய்ப்பும் என் வேளாண்மையில தான் இருக்கு. இப்போ உடல்ல இருக்கிற எல்லாம் என் நிலம் வளம் தந்தது தான். சட்டை, செருப்பு, பிரிதத்துண்டு எல்லாம் இப்போ நீர்ல இருந்து சோறுல இருந்து எல்லாம் நிலம் தர்றதான். அதை சார்ந்த பொருளாதாரத்தை கட்டமைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ அது சரி செய்ய முடியும்னு நான் நம்புறேன். இதெல்லாம் எப்படி இதெல்லாம் என்ன கேட்டுட்டு சட்ட ரீதியா நம்ம இப்படி சொல்ல முடியாது இல்லைங்க, இதுக்கு கட்ட முடியாது அப்படிங்கறத எப்படி நான் சொல்ல முடியும்? கடன் நம்ம செலுத்த முடியாதுன்னு சொல்றது, கட்ட முடியாதுன்னு முகேஷ் அம்பானி எப்படி சொன்னாங்க? முடியாதுன்னா முடியாதுதான். ஒரு அரசு அப்படி சொல்லலாமா? அரசு நான் என்ன சொல்றது? அரசுன்னா அரசு இல்லை, காசு இல்லை. காசு இல்லை என்ன செய்ய முடியும்? யார்கிட்ட கொடுத்தா? யாரை நம்பி கொடுத்தா? இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியாளர்கள்ட்ட நான் வேணா உனக்கு உதவுறேன், காவல்துறை அனுப்புறேன், இல்லை யாராவது அனுப்புறேன், அவன்கிட்ட போய் வசூலிச்சுக்க. நிறைய சொத்து வச்சிருக்காங்கல்ல, ஒவ்வொருத்தரும் பல லட்சம் கோடி சொத்து வச்சிருக்காங்க. அதை வித்து எடுத்துட்டு போ. என்ன